ஹலோ டு வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே vlog கோதுமை அடை. நம்ம இன்றைக்கி கோதுமை அடை தான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க. கோதுமை மாவு பார்த்திங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 50 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க, எண்ணெய் தேவையான அளவு. ஸோ வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 50 கிராம் சின்ன வெங்காயம் நான் தோல் உரிச்சிட்டு நான் இது சாப் பண்ண போகிறேன். சாப்பர் யூஸ் பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நான் சாப் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2. ஸோ கருவேப்பிலை எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய். இப்போ நான் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாவுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். அதனால் எப்போதும் மாவுக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் நீங்கள் உப்பு இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 8 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போதும் எடுக்கிற மாதிரியே சப்பாத்தி மாவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு, பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எப்போதும் பிசைகிறத விட கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயம் ஆட் பண்ணோம் இல்லையா, இதுக்கும் கொஞ்சம் உப்பு வேணும். ஸோ அதுக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெங்காயம் கருவேப்பிலெலாம் ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணோன்னா வெங்காயத்தில் தான் உப்பு நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும், மாவில் ஆகாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் மாவு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கையில் ஒட்டுற மாதிரியே மாவு பிசைஞ்சுக்கோங்க அந்த பதத்துக்கு. இப்போ நம்ம மேலே எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். போடுறதுக்கு முன்னாடி, நம்ம அடை தட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. ஸோ நம்ம இப்போ காயாமல் இருக்கிறதுக்கு மேலே எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் அதாவது ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் கையில் எண்ணெய் அதாவது மாவு ஒட்டவே ஒட்டாது. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன் எண்ணெய். இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ மூடி வச்சிடலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா அடை தட்டுறதுக்கு 2 வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா தின்னான கவர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் தட்டிக்கலாம். எண்ணெய் இதில் தடவிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இது மாதிரி பால்ஸு உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ மாவு எடுத்திருக்கேன் ஒரு பால் பிடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைஸில் கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல் சூடு ஏறட்டும். போட்டாச்சு. நம்ம இப்போ தட்டிடலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அப்படி அழுத்தி அழுத்தி எடுத்திங்கன்னா, இழுக்காமல் அழுத்தி அழுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரும். இப்போ கல் சூடானதுக்கப்புறம் நான் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ 2 சைடு நல்லா ரோஸ்ட்டு நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நீங்கள் அதில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 2 சைடும் வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்ல. நீங்கள் அப்படியே வெங்காயம்லாம் இருக்கிறதுனால அப்படியே கூட சாப்பிட்லாம். சாம்பாரும் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிறோம் இல்லையா சாம்பார், அது கூட நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இன்னொன்று அழுத்தியே போட்டுக்கலாம். நீங்கள் தட்டில் கூட எண்ணெய் தடவி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா தின்னான கவர் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தடவி கவரில் ஒவ்வொரு தடவையும் எண்ணெய் தடவி நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம், அழுத்தி எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் 8 கப்பு பார்த்திங்கன்னா ஒரு 20 வரும். 20 சப்பாத்தி வரும், 20 அடை வரும். ஸோ நீங்கள் எப்போதும் எடுக்கிற மாதிரி சப்பாத்தி மாவு எடுத்து நீங்கள் வெங்காயம் கருவேப்பிலை இது உருளைக்கிழங்கு கூட சேர்க்கறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெங்காயம் ரொம்ப ரத்தத்தை சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தும்.
ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து எல்லா மாவும் அடை போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கோதுமை அடை ரெசிபி வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.